எப்பா அப்படி ஏறிய இறங்கிக்கிறேன். நான் அப்படியே தான் நிற்பேன், நீங்கள் இறங்க பார்த்து. எம்மாடி அம்மா எப்பா இறங்கிட்டீங்களா அத்தை? எம்மா ஒரு வழியே இறங்கிட்டேன்ப்பா. எப்பா அடுத்த தடவையெல்லாம் இந்த வண்டியிலலாம் நம்மளால ஏற முடியாது. கொஞ்சம் சின்ன வண்டி இந்த டிவிஸ் பொட்டிமா இருந்தால் கூட அதில் ஏறி போடலாம். இது என்ன எருமை மாடு கணக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏறுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இறங்கிறதுக்குள்ளே ஐயோ கீழே விழுந்துருவோமோன்னு பயமாகி போச்சு. எப்படி தான் இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறீங்களோ போங்க. இந்த வண்டி அப்படிதான் அத்தை, அதுதான் ஸ்டைலு. என்ன டைலோ வெங்காயமோ நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இதில் ஏறவே முடியல. வயசானவங்கள எப்படி ஏறுவாங்க இந்த வண்டியில்? வயசு பிள்ளைங்களுக்கு தான் இதெல்லாம் சரி, நமக்கெல்லாம் இது ஒத்து வராதப்பா. சரி விடுங்க, உங்களே வயசு பிள்ளையே ஆக்கிடுவான். சின்ன பையன் மாதிரியே தான் அப்பையும் இப்பையும். ஒரு பிள்ளைக்கு தகப்ப மாதிரியே பேசுற நீயே. அதெல்லாம் முடியாது. இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன். ஏமா யாருன்னு தெரியலையேம்மா எனக்கு. என்னம்மா மாடசாமி அவங்க பொண்டாட்டி மறந்துட்டீங்களோ? என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்தீங்களே, என்ன ஞாபகம் இல்லையோ? ஆட ஆமா ஆமா ஆமா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஊருக்கு போனா ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல, ஒன்றும் இல்லை. நாங்களாம் இருக்கோன்றதே மறந்துட்டீங்க அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்பர் இல்லைம்மா. இந்த ஃபோனு தண்ணிக்குள்ளே விழுந்து போச்சு, அதனால யார் நம்பருமே இல்லை. இந்த ஃபோனு ரிப்பேர் பண்ணதுக்கு அதில் ஒரு நம்பரும் இல்லாமல் ஆக்கிவிட்டேன். நான் எதுலேயும் எழுதியும் வைக்காமல் விட்டுவிட்டேன். யார் நம்பரும் இல்லாமல் போச்சு, அது தான் கூப்பிட முடியறதில்ல. சரி சரி. அப்புறம் மாடசாமி எப்படி இருக்கான்? பையன் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்னம்மா காலையில கூட எடுத்துட்டு கிளம்பியாச்சு வேலையா? ஆமாம்மா, தோட்டத்தில் வேலை, காய் பறிக்க போகணும். கொஞ்சம் வெள்ளனையாக போனால் காயை பறிச்சு போட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்துடலாம். அதான் வெள்ளனையாக கிளம்பியாச்சு. சரிம்மா சரிம்மா, போய் பொழப்பு தனத்தை பார்க்கணும். வயசு இருக்கும்போதே ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டாதான், காற்றுள்ள போதே தூத்திக்கணும். ஆமாங்கம்மா. இப்போதான் சின்ன வீட்டுக்கு வந்திருக்கேன், போய் ஒரு 8 பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு வரேன் வீட்டுக்கு. சரிங்கம்மா. நீங்கள் வரும்போது ஒரு ஃபோன் போட்டு சொல்லுப்பா, நான் தோட்டத்தில் இருந்தாலும் ஓடி வந்துடுறேன். பொறுமையாக வேலையெல்லாம் பார்த்துட்டு நீ வீட்டில் இரு, நான் சாயங்காலமா வரேன். சரிங்கம்மா. சரி உள்ளே போயிட்டு வரோம். சரிங்கம்மா பாருங்க வரேன், கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன். சரிங்க நீ. மாடசாமி பொண்டாட்டியா? எனக்கு ஞாபகமே இல்லையா. யாருடா அது நம்மக்கிட்ட பேசுறதுன்னு பார்த்தேன். அப்போ புள்ள கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி கலராக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்ப கருத்து போச்சுல்ல. வெயில் அதிகம்ல, காட்டிலேயே தான் வேலை 2 பேத்துக்கும். அடா ஆமையா ஆமையா, என்ன பண்ணுறது, அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே எங்கிட்டும் போக முடியல, வர முடியல. சரி வாங்க வாங்க. நீங்கள் வெளியே நின்னீங்கன்னா அப்புறம் ஊரில் உள்ள எல்லாரும் வந்து கேட்பாங்க, வந்தாச்சா வந்தாச்சா வந்தாச்சான்னு. நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க. ஷோ கறி இந்த மனுஷன் வாங்க போனதா இல்லை தயாரிக்க போனதானே தெரியல. போயிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? எத்தனை மணிக்கு அனுப்புனேன்? இன்னத்துக்கு 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு அடித்து எழுப்பி அனுப்பி விட்டேன். மணி இப்போ 8:30 ஆகுது, இன்ன வரைக்கும் வரல. ஐயோ ஐயோ, எந்த வேலை சொன்னாலும் இழுகு இழுகு இழுகுன்னு தான். சுறுசுறுப்புன்றதே இல்லை. இந்த ஆளெல்லாம் எப்படி தான் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறது? நான் நினைக்கிறேன் இந்த ஆள் வேலை செய்கிறதா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த ஆளுக்கு எப்படித்தான் 60,000 சம்பளம் கொடுக்குறாங்களோ இப்போ. இவன் வேற ஒரு நச 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 நசன்னு. டேய் வீடு பூட்டியிருந்தா எங்கள் அம்மா வெளியே எங்கிட்டாவது போயிருக்கும்டா. ஸோ இவன் வேற பயந்து நம்மளையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா ஆம்புலன்ஸ்ல போறதுக்கு அது எனக்கு பைத்தியமா? ஆள் இல்லாத வீடு இல்ல, இது எங்க வீடு. இங்க பாருங்க, வார்த்தையை பார்த்து பேசுங்க. யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. தேவையில்லாத பேச்சா? தேவையுள்ள பேச்சு தாண்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க ஆத்தா எவ்வளவு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஒரு போன் எடுத்த என்னடா உனக்கெல்லாம்? கையில ஒடிஞ்சா போச்சு. இங்க பாருங்க, ரொம்ப பேசுறீங்க, அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லிட்டேன். உங்க அப்பா அங்க நெஞ்ச புடிச்சிட்டு சரிஞ்சு விழுந்து கிடக்குறது. உங்க ஆத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம ஏது பண்றதுன்னு தெரியாம பிச்சு பிடிச்ச மாதிரி அங்க ஓடி இங்க ஓடின்னு போன் பண்ண. எடுத்து தொலைறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா? பொறுக்கித்தனமா ஊரை சுத்திட்டு தானே கிடக்குற நீ.
என்ன சொல்றீங்க? இன்ன வரைக்கும் என்ன இங்கிலீஷ்ல ஹிந்திலயுமா சொன்னேன்? உனக்கு புரியுற தமிழ்ல தானே சொன்னேன். அக்கா நாங்களே ஆம்புலன்ஸ்ல அவங்க அம்மா போறத பார்த்துட்டு தான் ஓடி வந்தோம். என்ன ஏதுன்னு தெரியாம. உங்களெல்லாம் மாதிரி பிள்ளைய பெக்கறது ஒண்ணு, வரடியா இருக்கிறது ஒண்ணுடா. நீங்களாம் மனுஷனுங்களாடா? பெத்த தகப்பன் தாய் எதுக்குடா உங்களெல்லாம் வளர்க்கறது? ஒரு கஷ்ட நேரத்துல வந்து கை கொடுக்கறதுக்கு தான். உங்க அப்பா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு விழுந்து கிடக்குறாரு. உங்க ஆத்தாளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு உனையெல்லாம் ஒரு போன் பண்ணி கூப்பிட்டா வர முடியாது அவனாலலாம். சாவுக்கு வர சொன்னா கருமாதிக்கு தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் உனக்கு சரியா போச்சுடா. நெஞ்சு பிடிச்சிட்டு விழுகிறதுக்கு கூப்பிட்டதுக்கே வரல. இன்னும் உங்க அப்பா போய் சேர்ந்திருந்தா எனக்கு என்ன வந்துச்சுருந்தாடா நீ எல்லாம் இருப்ப. அக்கா இப்ப நீங்க கத்துறதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பாத்துக்கோங்கக்கா. அவங்க அப்பாவுக்கு இப்ப எப்படிக்கா இருக்கு என்னன்னு தெரியும். உழைக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ. உழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்களா? எந்த ஆஸ்பத்திரியில இருக்கா வச்சிருக்காங்க? பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. போய் பார்த்து தொலைங்க. அதையாவது உங்க அப்பா நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு விழுந்து கிடக்கும் போது கூட உன்னையதான் பார்க்கணும்னு சொன்னாராம. ஆனா வந்து நின்னுட்டடா நல்லா. நீ எல்லாம் பிள்ளைங்க. உங்களை மாதிரி பிள்ளைங்களெல்லாம் பெக்கிறது ஒண்ணு, உங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குனாங்க அவங்கள சொல்லணும். என்ன ஜென்மங்களோ நீங்க எல்லாம். பாத்தி இல்ல உங்க அம்மா தான் போனாங்கன்னு சொன்னீங்க. நீ என்னமோ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருந்த. அடிக்கடி அந்த மனுஷன் செத்தாதான் எனக்கு நிம்மதி, செத்தாதான் நான் வீட்டுக்கே போவேன்னு சொல்லுவேன். ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாதுடா. அந்த ஆள்லாம் போய் சேர்ற ஆள்லாம் கிடையாது. பாவண்டா அந்த மனுஷன். ஏதாவது ஒண்ணுனா என்னடா பண்றது? எனக்குமே ஒன்றுமே புரியலடா. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அதுவும் எடுக்கவும் மாட்டேங்குது. சரி வா நம்ம போய் என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். நடந்து எப்படி அவ்வளவு தூரம் போக முடியும்? வண்டி எது இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. இரு, எங்கள் அப்பாவோட உண்டி உள்ளதான் இருக்கும், அதை எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு ஓடியா. என்ன பையனோ இவன். அத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மா தான் ஆம்புலன்ஸ்ல போகுதுன்னு. மண்டையில ஏறாத மாதிரி இருந்துகிட்டு இப்ப பாரு. என்ன ஜென்மம்னே தெரியல போ. ஐயோ அவ்வளோ தூரம் ஆயிப்போச்சா? என்னன்னே தெரியல. நாமளும் யாருக்கும் ஒன்றும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சி தான் பண்றேன். அப்படி என்ன எப்படியோ ஒன்று எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. ஐயோ அப்ப மறுபடியும் வீட்டுல வந்து சண்டை போடுவாங்களா? எனக்கே அதை நினைச்சாதான் பயமா இருக்குது. ஐயோ என்னங்க, நம்ம 2 பேரும் பார்த்தா தான் திட்டுறாங்க சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா இப்ப இது வேற. நமக்கு நிம்மதியே இல்லைங்க. நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அங்க வந்து அம்மா இது சண்டை கிண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு இது நடந்துக்கோங்க, சரியா? சரிங்க. அண்ணன் வேற வீட்டுக்கு வந்திருக்குங்க. அண்ணன் வேற நீங்க வாங்கி கொடுத்தது அண்ணன்கிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. வந்ததுலேருந்து சரியான திட்டு. உங்களுக்கு எதை நான் வாங்கி கொடுக்காம இருந்தேனா வச்சேனா? எதுக்கு இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி திங்கிறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்படி இப்படின்னு அது வேற ஒரு பக்கம் கத்துது. என்கிட்ட ஒழுங்காக பேசக்கூட இல்லை தெரியுமா? அதுவும் இல்லாமல் என் அன்னிக்காரி என்னென்னத்தை சொல்லி கொடுத்தானே தெரியல. வந்ததுலேருந்து மூஞ்சே சரியில்லை எங்கள் அண்ணனுக்கு. நீ என்ன பண்ணியம்மா? நான் எங்கள் குடும்பத்திலேயே பெரிய குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டு வரேன்ல, அதனால் யாருக்குமே அது சுத்தமாக பிடிக்கலங்க. அந்த அமுதா இருக்காளே, அவள் கூட என்கிட்ட இங்கேருந்து ஊருக்கு போகும்போது ஒரு வார்த்தை கூட போயிட்டு வரேன்னு சொல்லலை தெரியுமா? எங்கள் அண்ணி மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் அண்ணனும் மாற்றிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டே என்னை இப்படி படுத்துறாங்க தெரியுமா? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நிம்மதியே இல்லை. இவர் யார் எது சொன்னாலும் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, எனக்கு மனசே வெறுத்து போகுது. எல்லாரும் என்னையவே கார்னர் பண்ணுறாங்க. நான் யாருக்கு தான் எந்த தப்பாவது பண்ணேனா சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு கூட எங்கள் அண்ணன் வீடை விற்றுருவோம், காடை விற்றுருவோன்னு சொன்னப்போ கூட மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அது குடும்பத்துக்கு அசிங்கமாச்சு. சொத்து பத்து போனால் கூட சம்பாரிச்சிடலாம், ஆனால் இதுன்னும் போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குன்னுலாம் யோசிச்சேங்க. அது மட்டும் இல்லைங்க, அண்ணனும் அண்ணியும் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் கையில் காசு பணம்னு தங்க ஆரம்பிச்சிருச்சு. அமுதாவுக்கும் பிரச்சனை இல்லை, அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் அண்ணன் பார்த்துக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலமைன்னா நாளை பின்ன வெளியே தலை காட்ட முடியுமா? அதனால தான் நான் சரின்னு சொன்னேன். மற்றபடி இல்லைன்னா இவங்க கஷ்டப்படணும்னு நான் என்ன எல்லாத்தையும் விடணும்னு நான் சொன்னேன். ஆனால் யாருமே என் நிலமையிலேருந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சுயநலமாக இருக்காங்கங்க. ஒருத்தர் நல்லா இருந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்காதுன்னு
இப்போதாங்க எனக்கு தெரியுது. எனக்கு சுத்தமாக இங்கே இருக்கவே பிடிக்கல. இங்கே பாரு, நீ கவலைப்படாத. அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்வோம். உன்னை நான் நல்லபடியாக வாழ வைப்பேன், சரியா? இன்னைக்கு உன்னை கேவலமாக நினைக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு நம்ம உமான்னு உன்னை கூப்பிடுவாங்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அத்தையும் திட்டுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. இப்போ இவங்களும் பண்ணுறாங்க. எனக்கு சுத்தமாக இருக்க பிடிக்கலங்க. இங்கே பாரு, எங்கள் அம்மா பேசுதுன்னா அது வரப்போகிற மருமக. நீ உன் மேலே இருக்க உரிமையில் பேசுகிறாங்க. அவங்களாம் பேசுறதுக்கு என்ன இது இருக்கு? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஆசைப்பட்டது வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டாலும் திட்டுறாங்க. அவ்வளோதான். இன்னும் 1.5 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும், சரியா? நீ யார் எதை சொன்னாலும் நீ அதை காதிலே வாங்கிக்காத. அதுக்கப்புறம் நீ இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம். உன்னை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, கல்யாணம் முடிஞ்சாலே இவங்க வீட்டு பக்கம்லாம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் எவ்வளோ கெட்டணும். ஐயோ சாமி, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன். ஆனால் ஒரு காலத்தில் இந்த உமாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைன்னு இப்போதாங்க புரியுது. எல்லாம் நடிப்பு, ஒட்டம்பு முழுக்க விஷம். நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தாங்க எல்லாத்துக்குமே எண்ணம். ஆனால் ஒன்றுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை மட்டும் நம்ம பார்க்கணுங்க. பாவங்க, அது மட்டும்தான் நம்ம கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும்னு யோசிக்குது. வேற யாரும் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்கங்க. எல்லாரும் சுயநலமாக அவங்களோடது தான் முக்கியம்னு யோசிக்கிறாங்கங்க. இங்கே பாரு, அத்தையும் நம்ம நல்லா பார்த்துப்போம், சரியா? நீ எதை பற்றியும் யோசிக்காத. இங்கே பாரு, உனக்கு ஏதோ வாங்கி கொடுத்தா வச்சா திட்டுறாங்க வைக்கிறாங்கல்ல. இன்னும் 1.5 வாரம் தானே, பொறுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச மாதிரி இருப்போம். யார் என்ன சொல்ல போறா? யார் தடுத்து நிறுத்த போறா? சரி, உனக்கு நான் இருக்கேன். எவன் இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி. என்ன தோற இப்படி தூக்கம்? வீட்டுக்கு வந்த மருமவ இப்படி விடிய விடிய விளக்கு வச்சு தூங்கினா நல்லாவா இருக்குது? எவடி அவ என்னைய குறை சொல்றவ? ஐயோ அண்ணி, ஐயோ இது எப்ப வந்துச்சுன்னு தெரியலையே. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன இம்புட்டு நேரம் தூக்கம்? வீட்டுக்கு வந்த மருமவ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? அப்படி போட அருவாள சூப்பரு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஆளுப்பா. நம்ம மாமியாருக்கும் தானியே நம்மளால அடக்க முடியலன்னு கவலைப்பட்டோம். பரவாயில்ல, நம்ம மாமியாரையும் அடக்கி ஒடுக்க ஒரு ஆள் வந்தாச்சு. மாத்திரை போட்டு படுக்கிறேன்னா அதை கண்ணே முழிக்க முடியலன்னா 8:30 மணி வரைக்குமா தூக்கம் கேட்குது? அது ஒன்றும் இல்லை, மாத்திரை போடுறேன்னா லேட்டாக தூங்கவும் அத்தான். 24 மணி நேரமும் டிவியவே பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பகல் முழுக்க அப்புறம் தூங்க வேண்டியதான். இரவு நில ஆட்டம், பகலிலும் தூக்கன்றது நல்லா இருக்குது போங்க. உங்களுக்குன்னே எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ, இவளை எங்கேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியலையே இந்த படுபாவி. அம்மா வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? என் பேத்தி தான் வீட்டுக்கு வந்தோடனே வாங்கன்னு கூப்பிடுது. என் அன்னிக்கு கூப்பிட கூட மனசு வர மாட்டேங்குது. அதான் என் பட்டுக்குட்டிய குடுமா வேறாண்டி என் கண்ணுக்குள்ளேயே இருந்தேன். குடு. என்னடா தங்கம், யார் வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? இந்த பாட்டியே தெரியலையாடி உங்களுக்கு? அடிக்கடி வந்துட்டு போனாதானே தெரியும். பிறந்தப்ப ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்துட்டு துணி எடுத்து கொடுத்துட்டு போனது தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. எனக்கு மட்டும் என்னம்மா வரக்கூடாதுன்னு என்ன ஆசையா? எனக்கு உடம்பு முடியாமல் போச்சம்மா, அதுதான் வர முடியல. இப்போதான் உடம்பு நல்லா இருந்துச்சு, அதனால தான் சரி எல்லாத்தையும் திருவிழாவுக்கெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு வந்தேன். அடே வரடா. என்னம்மா? ஏண்டா இவளை என்கிட்ட இருந்துடா கூட்டிக்கிட்டு வந்த? ஏம்மா, அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க. இத்தனை வருஷம் வராம வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுவீங்க. கூட்டிட்டு வந்தேன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க. பைத்தியக்கார பயலே, இவன் வந்தாலே சும்மா நொய்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாடா. அவளை எதுக்குடா கூட்டிக்கிட்டு வந்த? ஏம்மா, அப்பாவுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற சொந்தம்னா ஒன்று அங்கே பெரியம்மா வீடு, அடுத்த அத்தை தான். அப்படி இருக்கும்போது எப்படிம்மா விட முடியும்? நம்ம தான் பார்க்கணும். வாய் மூடிட்டுருமா. சின்ன வயசில் கஷ்டம்னு சொல்லிட்டு ஈரோட்டில் போய் உன்னை வீடு பார்த்து வச்சு நம்மளை எவ்வளோதான் பார்த்துக்கிட்டாங்க. மறந்துட்டியோ அதெல்லாம்? பார்த்து கிழிச்சா அப்படியே. எப்படிம்மா அப்படிலாம் பழச மறந்துட்டு பேசுகிற? எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம, சோத்துக்கே வழி இல்லாமல். அப்பா குடிச்சுக்கிட்டு ஆட்டம் எல்லாம். அத்தை தான் சோறெல்லாம் போட்டு நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருந்து எப்படி தான் நீ இப்படி பேசுகிறேனே தெரியலப்போ. ரோட்டில் திரியிற நாய்க்கு கூட ஒரு வேளை சோறு வச்சோன்னு வையி, அது நம்மளை மறக்காமல் போகும்போது வரும்போது வாலாட்டிக்கிட்டு தெரியும். ஆனால் மனுஷன் மட்டும்தான்மா எவ்வளோதான் செஞ்சாலும் சரி, ஒரு வீட்டில் எவ்வளோதான் போய் தின்னாலும் சரி, அடுத்த நிமிஷமே மறந்துட்டு அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். முடிட்டு போடா.
மடியே என் பேரனுக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்து போட்டு விடுமா. ஆ, துணிமணி உங்கள் பேரனுக்கு மட்டும்தானா? ஏன் எங்களுக்கெல்லாம் இல்லையோ? நான் என்னைக்கு யாருக்கும் துணிமணி எடுக்காம வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பையில இருக்குதுமா, எடுத்து பேரனுக்கு போட்டு காட்டுமா. பையனுக்கு எப்படி இருக்குமோ என்னவோ தெரியலன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வந்தேன். சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ. இதா அத்தைக்கு முதல்ல காப்பி தண்ணி வச்சு கொடு, அவங்களுக்கு அதை வச்சு கொடுக்காம நீ பாட்டுக்கு. ஐயோ மறந்தே போயிட்டேன். அம்மா உட்காருங்கம்மா, நான் போய் வச்சு எடுத்துட்டு வரேன். ஒன்றும் வேணாம், நான் காலையில அண்ணன் வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஓஹோ, அண்ணன் வீட்டில் குடிச்சிட்டு வந்தீங்களா? அப்போ அங்கே போயிட்டு தான் இங்கே வரீங்களோ? நேற்று ராத்திரி வீட்டுக்கு வந்தேன், வந்தோடனே இங்கே வருவோன்னு பார்த்தேன். அப்புறமேட்டுக்கு ராத்திரி நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க, சரி உங்களை எதுக்கு எழுப்பிக்கிட்டு கிடக்கணும் சிரமப்படுத்தணும்னு சொல்லித்தான் அங்கே போயிட்டேன். காலையில் விடிஞ்சோடனே வருவோன்னு பார்த்தா அவங்க காப்பி தண்ணி வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணுன்ட்டாங்க. சரி சாப்பிட்டுட்டு போவோன்னு பார்த்தேன், அப்புறம் துரை வந்துட்டா அப்படி, அதனால துரையோட வந்துட்டேன் நான். ஓஹோ, அப்போ உங்களுக்கு அந்த சொந்தம் தான் முக்கியம், நாங்கள் அடுத்து தான். எனக்கு அப்படி இல்லை, எல்லா பிள்ளைங்களும் ஒரே பிள்ளைங்க தான். எனக்கு தெரியும், என்னைக்குமே உங்களுக்கு அவங்க மேலே நாங்கள் கீழே தான். என்னைக்காவது எங்களுக்குன்னு முன்னாடி வந்திருக்கீங்களா என்ன? எனக்கும் ஆசை தான் எல்லா வீட்டுக்கும் ஒரே தான் போகணுன்னு. அப்படி இருந்திருந்தா இந்த நடுவில் செவுறு வைக்கிறது, குடும்பத்தை பிரிக்கிறது, 2 பங்காக வீட்டை கூறு போடுறது, அப்படி எல்லாம் பண்ணீங்க. அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தா ஒரே வீடாக இருந்திருக்கும், ஒரே வீட்டுக்குள்ளே நான் வந்து நுழைஞ்சிருப்பேன். ஆளாளுக்கு ஒரு மூலையில் தனித்தனியாக வீடை பிரிச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுக்கு போக முடியுமா, அந்த வீட்டுக்கு போக முடியுமா? பொடிவோட அருவாள சூப்பரு. இந்த கேள்விக்கு மட்டும் என் மாமியாரால வாயே திறக்க முடியாதே. அது வந்து சொத்து பிரிச்சுக்கிட்டது நல்லது தானே. நீ சொத்து பிரிக்கிறது நல்லது. சின்ன வயசுல நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் சுற்றுவோம், ஒன்றா தான் வருவோம். ஏன் இந்த வீட்டெல்லாம் நான் சுற்றி விளையாண்ட இடம் இன்னைக்கு 2 பங்காக கூறு போட்டிருக்கும்போது அந்த வீட்டை பார்க்கும்போது ஈரக்குலையே அத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடுன்றது சாதாரணம்தான், ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்த இந்த வீடு அப்படி இருக்கும். சின்ன வயசில் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில் இருந்தால் நான் எந்த வீட்டுக்கு முதல்ல போக முடியும்? அத்தான் முதல்ல பிறந்த அண்ணன் வீட்டுக்கு அங்கே போயிட்டு 2வது பிறந்த அண்ணன் வீட்டுக்குன்னு இப்போ வந்தேன். இது தேவையா? கம்முன்னு வாயை முடிக்கிட்டு இருந்திருக்கிறத விட்டுப்புட்டு தேவையில்லாத வேலை பார்த்து வாங்கி கட்டுறதே நம்ம மாமியாருக்கு வேலையா போச்சு. எம்மாடி, பேரனுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போட்டு காட்டம்மா. இந்த போட்டு காட்டுறேன், போட்டு வந்து தாரேன். பரவாயில்ல துரை, நான் கூட வீட்டுக்கு இப்படி ஒரு பிள்ளையை கூட்டிக்கிட்டு வந்து நான் இந்த பிள்ளைய தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டியே. வீட்டுக்கு வர மருமக எப்படி இருக்குமோ, நம்ம குடும்பமாக பார்க்குமா, அப்படி இப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, நல்ல பிள்ளைய தான் நீ கூட்டிக்கிட்டு வந்திருக்க. ஆமாம், நீங்கள் தான் அப்படியே மெச்சுக்கணும், நல்ல புள்ள. ஏன் நீங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த புதுசில் வீட்டை பிரிக்கணும், 2 கூட அறுக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்தையே பிரித்து தள்ளி எங்கள் அண்ணனை கூட்டிக்கிட்டு சொத்தையே பிரித்து தள்ளிட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்த மருமவ அப்படி இல்லையே, குடும்பத்தோட தானே ஒன்றா இருக்கிறா. அவ எப்படா வீட்டிலேருந்து பிரிப்போன்னு இருக்கா, நம்ம என்னத்த சொல்றது? அம்மா இந்தாங்கம்மா. அடடா, நான் கூட 10 10லையோ நினச்சேன். பிள்ளைக்கு சரியா இருந்துச்சாம்மா? நல்லா பெருசாவே இருக்குமா. என்னங்கடி தங்க, என்ன ஆக்குறீங்க? பாட்டி எடுத்துருந்து துணி பிடிச்சிருக்காடி தங்க பிள்ளை உங்களுக்கு?